இன்று நாம் விக்ரமாதித்தன் கதையில 7வது பதுமையாகிய ஏகபோகவல்லி பதுமை கூறிய 7.5 நாட்டு சனீஸ்வரன் கதையை பார்க்க போறோம். வழக்கம் போல போஜராஜர் 6 படிகளை கடந்து 7வது படியில கால் வைக்கிறார். உடனே அந்த 7வது படிக்கு சொந்தமான ஏகபோகவல்லி பதுமையானது கை கொட்டி சிரிக்குது. என்ன, எதனால சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அது சொல்லுது, எங்களுடைய ராஜாவாகிய விக்ரமாதித்தருடைய பராக்கிரமம் உனக்கு இருந்ததுன்னா நான் கூறப்போகிற கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ அடுத்த படிக்கு கால் வை அப்படின்னு சொல்லு. சரி, கேட்கிறேன். வழக்கம் போல இது அவருக்கு அப்ப ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஏன்னா எவ்வளோ ஒரு பராக்கிரமமான வீரனா இருந்திருக்காரு அந்த மன்னன். அதுவும் இல்லாம ரொம்ப நல்ல உள்ளம் படைத்தவராகவும் இருந்திருக்காரு. இந்த கதையை நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த 6வது படியில உட்கார்றாரு. மற்ற எல்லாரும் அவரோட வந்தவங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. இப்ப இது கதை சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னா, வழக்கம் போல காடாறு மாதத்துல இவர் நம்மளுடைய ராஜா விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திரியான பட்டி கிட்ட